சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. முதலமைச்சரின் மகள் குறித்து வெளிநாட்டிலிருந்து முகநூலில் விமர்சித்து பதிவிட்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இளைஞர் வெளிநாட்டிலிருந்து விமானத்தில் இந்தியா திரும்பும் போது மும்பை விமான நிலையத்தில் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் பாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அருள்தாஸ் மகன் தமிழரசன் நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளராக உள்ளார். பொறியியல் பட்டதாரியான இவர் 2020ஆம் ஆண்டு பஹ்ரைன் நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகள் செந்தாமரை குறித்து 2023ஆம் ஆண்டு முகநூலில் தரக்குறைவாக விமர்சனம் செய்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலைச் சேர்ந்த திமுக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் PM ஸ்ரீதர் மயிலாடுதுறை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 505, 509 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பஹ்ரைன் நாட்டிலிருந்து சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு வருவதற்காக தமிழரசன் கடந்த வெள்ளிக்கிழமை விமானம் மூலம் மும்பை வந்துள்ளார். தமிழரசன் குறித்து எமிகிரேஷன் அலுவலகத்தில் தேடப்படும் குற்றவாளியாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் மும்பை விமான நிலையத்தில் வந்திறங்கிய தமிழரசனை மும்பை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் மும்பை விரைந்து தமிழரசனை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிபதி கலைவாணியிடம் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து தமிழரசனை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி கலைவாணி உத்தரவிட்டார். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் தமிழரசனை மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். முன்னதாக தமிழரசன் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழன் காளிதாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நீதிமன்றத்தின் வாசலில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது தமிழரசன் தன் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாக தெரிவித்தார். நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி சென்னையிலிருந்து அவர் சொந்த ஊரு தம்பி தமிழரசன் பேரு. அவரு பஹ்ரைன் நாட்டுல பணியாற்றி வராரு. அங்கிருந்து அவர் திமுகவினுடைய பொறுப்பாளர்களை யாரையோ ஒருவரை அவர் தவறா எழுதுனதா சொல்றாங்க. அதுக்கு நீ கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2023 அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா 2023 பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய சொந்த ஐடியில இருந்தோ அவருடைய முகப்புத்தகத்தில் இருந்தோ அவருடைய எக்ஸ்தலத்தில் இருந்தோ எந்த பதிவுமே வந்ததுக்கான ஆதாரமே இல்ல, நிரூபிக்கவே படல. ஆனாலும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தாட்டி நாம் தமிழ் கட்சியை சுத்தமா ஒடுக்கணும், ஜனநாயக ரீதியில நாம் தமிழ் கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு எண்ணத்துல தம்பி தமிழரசனை ஒடுக்கி வைக்கிறாங்க. தம்பி தமிழரசன் கைது செய்யப்பட்டிருக்காரு. மும்பையில அவர் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்பு கைது செய்யறாங்க. மும்பையில கைது செஞ்சு 3 நாட்களா அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருக்காரு, அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் இல்ல. சைபர் கிரைம்ல கைது செய்யப்பட்டு சொல்லிட்டா சொந்த ஒரு அட்வொகேட் கூட பேச முடியல. 4 நாளா தொடர்பு கொள்ளும், அட்வொகேட் கூட தொடர்பு இல்ல. பெற்ற அப்பா அம்மாவுக்கு மனைவிக்கு பேச முடியல. ஒரு பெரிய சர்வதேச தீவிரவாதி ஆயிடுச்சு வர மாதிரி வர்றாங்க. நாங்க மயிலாடுதுறை SP ஆபீஸ்ல போய் இன்று மதிய சண்டை போடுறோம். ஏங்க எப்படி அந்த தம்பி எங்க இருக்கானாலும் சொல்லுங்க, செத்துக்கிட்டு போயிட்டானால கொண்டு போட்டீங்களான பிறகு இன்னைக்கு அவங்க ஆஜர்படுத்துறாங்க. 5 மணிக்கு ஆஜர்படுத்துறாங்க. அவன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அந்த பொய்யான குற்றச்சாட்டு ஒருபோதும் நிரூபிக்கப்படாது. இந்த ஜனநாயகத்துல கருத்துரிமை நெருக்கின்ற வகையில திமுக அரசு தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை இவங்களை ஒடுக்குறாங்க. நாம் தமிழ் கட்சி ஒடுக்குவதை ஒருபோது நாங்கள் நின்று வெல்வோம். நாங்கள் சீமானின் தம்பிகள் எதற்கு அஞ்ச மாட்டோம். உறுதியாக குற்றம் சுமத்தப்பட்ட பொய்யான குற்றம் சுமத்தப்பட்ட என் தம்பி விடுதலை பெறுவான். அதுவரை நாம் தமிழ் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அவர்கள் கூட நிற்கிறோம். அதே போல எங்களுடைய குடும்பத்தை திமுக நிர்வாகிகள் எவ்வளவு கேவலமா எழுதுறான், அதை பத்தி ஒருத்தராவது யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? எங்களுடைய ஒவ்வொரு குடும்ப மாவட்ட செயலாளருடைய மனைவியும் அண்ணன் சீமானுடைய எங்களுடைய அண்ணி கைலவியை பத்தி எத்தனை பேர் எழுதிட்டு வரீங்க திமுக ஐடிவிங்கள? அதை பத்தி நாங்க எத்தனை வழக்கு கொடுத்திருக்கோம். திமுக அரசு ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்திருக்குதா? ஒன்று கூட நடவடிக்கை. ஆனா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு எங்க தம்பி தமிழரசனை கைது செஞ்சாங்க. உறுதியா என் தம்பி விடுதலை பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாங்க நிற்கிறோம். இதுவரையிலும் கிடையாது. என் பையன் பேர்ல அவதூறு வழக்கு போட்டு என் பையனை கைது செய்திருக்காங்க. என் பையனை விடுதலை செய்யணும். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என் பையன் வெள்ளிக்கிழமை என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தான். இன்னைக்கு 5 மணிக்கு தான் என் பையனை எங்களுக்கு காட்டியிருக்காங்க. என் பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. என் பையனை எப்படியாவது விடுதலை செய்யணும்.
நாங்க ரொம்ப ரொம்ப எங்க குடும்பமே ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்து கெஞ்சி கேட்கிறோம். என் பிள்ளைய விடுதலை செய். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203